ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல்டு சார்ட் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டார்கெட் வந்து இங்கே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டே டிஃப்ரென்ஸில் தான் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம வந்து லைவ் சார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வரைக்குமே இந்த டிபி வந்து போயிட்டுருக்கு. இன்னும் மேலே போகுமா போகாதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் 4 hours டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சார்ட்டில் நீட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் வந்து மேலே போகும் அப்படின்றத சார்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். 4 hours அப்படின்றப்ப நமக்கு வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப 4 hours to டேரெக்ட் 15 minutes நம்ம வந்து எடுக்கிறோம். 15 minutesல நம்ம வந்து இப்போ ஓபி செலெக்ஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முதல்ல வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ப்ரைஸை பிரேக் பண்ணுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ப்ரைஸை வந்து இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஆர்டர் பிளாக் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆர்டர் பிளாக் ஒரு லிக்விடிட்டியோட நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வந்து ஃபேவரு. இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. சரிங்களா? மிட்டிகேட் ஆகிற ஆர்டர் பிளாக்குக்கு உங்களுக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 50% ஆர்டர் பிளாக்குக்கு வந்து 50% வரைக்கும் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து நமக்கு ஒரு இதாக இருக்கும் என்னென்னா ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 15 minutes to 5 minutes நம்ம வந்து மாற்றுறோம். 5 minutesல மாற்றுறப்ப நமக்கு இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? 5 minutesல இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக், நான் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து மெல்லமாக கீழே வந்து எக்ஸாக்டாக அதே ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு போகுது. ஸ்டில் நம்ம வந்து இங்கேயே என்ட்ரி போட்டாலும் நான் அந்த சார்ட்டை வந்து எகெயின் கூட நான் வந்து காட்டுறேன். இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டாலும் நான் எங்கே வந்து எஸ்எல் வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். நல்லா வந்து கீழே இறக்கி தான் நம்ம வந்து எஸ்எல் வச்சுருக்கோம். சரிங்களா? ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக வைக்கிறது எப்பவுமே நல்லது. சரிங்களா? எக்ஸாக்டாக வைக்கிறப்ப திடீர்னு கீழே வந்து நம்மளுடைய எஸ்எல்லை தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் அதிகம். சரிங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் கூட எஸ்எல்லை தாராளமாக வைக்கலாம். இன்னும் உங்களுக்கு சேஃபர் ஜோனாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கீழே இழுத்துட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 4 hours டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றுறேன். 4 hours டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இது வரைக்கும் இருக்குது. பட் வந்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறப்ப இதை விட கம்மியான ஒரு டார்கெட் அடித்தப்பவே நம்ம வந்து டைரெக்டாக வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? இன்னும் வந்து டார்கெட் போகுமா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து நான் இதோட வந்து அங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் மார்க்கெட் இப்போ வரைக்கும் என்ன சினாரியோவில் வந்து ட்ராவல் பண்ணிருக்கு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து அந்த போஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு இருக்கிற டார்கெட்டோட இது பார்த்திங்கன்னா 8,500 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து டார்கெட்டை வந்து நம்ம அப்போவே வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிபி ரெண்டுமே வந்து போட்டாச்சு. பட் இப்போ வந்து இன்னும் நல்லாவே வந்து மேலே போயிருக்கு. இன்னும் வந்து மேலே போகுமா அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம இது பண்ணுறது இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ல இங்கே அடித்து மார்க்கெட் ஏதாவது திரும்பலாம். அப்படி இது உடச்சிருச்சுன்னா டேரெக்டாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.